நம்ம அண்ணனை நமக்கு எதிராக நிற்க வைக்கிறாங்க. திமுக திருமாவை சொல்லி திருமா இன்னைக்கு இந்த ராலிக்கு எதிராக நிக்கிறாரு அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். அப்படிலாம் ஒரு கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அப்படி திமுக உத்தரவின் பேரில் திருமா இதை புறக்கணிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்கலாம்ல அவர் வைக்கிற அந்த அது திருமாவளவனாக எடுத்த முடிவு தானே. நீங்க இந்த கேள்வியில அவங்க சொல்றாங்க நம்ம அண்ணனை நமக்கு எதிராக நிறுத்தி வைக்கிறார்கள்னு சொன்னா அத ஸ்டாலின் சொல்லி அவர் செய்கிறார் அப்படின்னு அர்த்தமாகுது. அதற்கான தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தௌஹீத் ஜமாத்தோ அல்லது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோ இன்னொரு அமைப்போ அந்த மாதிரி தான் அவங்க தான் தனியாக போராட்டம் நடத்தியவர்கள். அப்போ அந்த சமயத்துல நான் அவர்களிடம் கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் இதுதான், எங்கள் அமைப்பு டிசிப்ளின்டு அமைப்பு, அங்க போய் தவறான முழக்கங்கள்ல நாங்க தேவையில்லாம சிக்கல்களுக்கு உள்ளாக கூடாது, அதனால நாங்க தனித்து நிற்கிறோம். பிரச்சனையில நாங்க அவங்க கிட்ட இருந்து மாறுபட்ட கருத்து கொண்டு இல்லையே, அவங்களுக்கு எதிரான கருத்து கொண்டு நாங்க நிக்கலையே, அதே கருத்துக்காக நாங்களும் போராடுறோம் அவங்களும் போராடுறாங்க, அவங்க நடத்துற நாள்ல அந்த போராட்டத்துல நாங்க கலந்துக்கல அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு. ஒன்றுபட்டு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க யாரும் பெரிய போராட்டங்கள்ல பிறரோடு சேர்ந்து நிக்கிறது எல்லாம் கிடையாது. அதுல பேசுறது எல்லாமே முழுமையாக ஏற்கக்கூடிய விதத்திலயும் இல்ல. நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம், பாஜகவுக்காக எங்களை பலி கொடுத்துட முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்மையிலேயே பாஜக எதிர்ப்புல அமைப்பு ரீதியாக வலிமையோடு யார் நிக்கிறாங்க நிக்கல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விதான். அதுல நாங்க நிக்கிறோம்னு சொல்றது மட்டும் இந்த மீட்டிங்ல பேசுறது மட்டும் போதுமானதா? உங்களுடைய அன்றாட செயல்பாடு எந்த திசையில போய் நிக்குது அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது அப்படின்னு நினைக்கிறேன்.